பாஜக அரசு தமிழ் வளர்ச்சிக்கு கல்விக்குன்னு நியாயமான நிதி அளிக்கலன்னு கனிமொழி குற்றச்சாட்டு. கனிமொழி அக்காவுக்கு அது ஒரு ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்கண்ணா, செலக்டிவ் அம்னீஷியா அப்படிம்பாங்க. செலக்டிவ் அம்னீஷியானா அப்பப்போ அதை மறந்துடுவாங்க. சூர்யா ஒரு படத்தில் நடிச்சிருப்பார், அப்பப்போ மறந்துடுவாங்க என்ன நடக்குதுன்னு. ஸோ கனிமொழி அக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த 2006 to 2014 மறந்தாச்சு. அந்த 8 வருஷத்தை கனிமொழி அக்கா பிரெயினில் செலக்டிவ் அம்னீஷியா ஆகி போச்சு. இன்றைக்கி அதே கனிமொழி அக்காட்டு நான் கேட்குறேன், அக்கா 675 கோடி ரூபா சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குனீங்களே, வெறும் 75 கோடி தானே தமிழுக்கு ஒதுக்குனீங்க, அதுக்கு பதில் இல்லையே. உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் செஞ்ச தவறு இது. பிரதமர் மோடி அவர்கள் கடினப்பட்டு தமிழகத்திலிருந்து தமிழை உலகம் முழுவதும் எடுத்துகிட்டு போகிறார். அதனால் கனிமொழி அக்கா அவர்கள் செலக்டிவ் அம்னீஷியாவில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு யூபிஏ டைமில் நடந்ததெல்லாம் மறந்து போச்சு. இன்றைக்கி உட்கார்ந்து அரசியல் காரணத்திற்காக என்னுடைய அருமை அக்கா கனிமொழி அவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார். திருமாவளவன் அவர்கள் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்திட்டு அண்ணன் முதல்ல கேள்வி கேட்டீங்க, இன்னைக்கு பதில் சொல்கிறார் இந்த மாதிரி. அக்கா கனிமொழி அவர்களுடைய மகன் சிங்கப்பூர் சிட்டிசன், கனிமொழி கருணாநிதி அக்காவுடைய பையன் சிங்கப்பூர் சிட்டிசன். உலகத்தரம் வாய்ந்த நாட்டில் அவர் படிச்சுட்டு இருக்கார். சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கக்கூடிய கனிமொழி அக்காவுடைய மகன்கிட்ட போய் நீங்கள் தமிழ் மட்டும்தான் படிக்கணும்னு கேட்பீங்களா? சிங்கப்பூர் சிட்டிசனில் அத்தனை மொழியை கனிமொழி அக்காவுடைய பையன் படிப்பான். ஆனால் அக்கா மட்டும் மைக் எடுத்து இல்லை தமிழ்நாட்டில் குழந்தைகள் 2 மொழி தான் அப்படி பேசுகிற அக்கா ஏன் கனிமொழி அக்காவுடைய பையனை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து 2 மொழி படித்து வைக்கல? இன்னைக்கு மொழியை பற்றி அவ்வளோ பேசுகிறாங்களே, நாங்கள் பெரியாருடைய பேத்தின்னு சொல்கிறாங்களே, கலைஞர் கருணாநிதி அவருடைய மகள்னு சொல்கிறாங்களே, ஏன் அவருடைய குழந்தைக்கு சிங்கப்பூர் சிட்டிசனாக ஒரு நியாயம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை பெற்றோருடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் என்ன ஒரு நியாயம்? நாங்களும் கேட்போம்ல. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என் பையன்கிட்ட சொன்னா, அப்பா 7ஆவதுல உன்னை ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஃப்ரெஞ்சு படிப்பான்னு நான் சொன்னேன். உங்கள் குழந்தைக்கு ஒரு நேரம், அதனால தான் இதை சமக்கல்வின்னு சொல்கிறோம். எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு அப்படின்னு தான் நீ பேன் பண்ணு. தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயுமே 3வது மொழி இல்லைன்னு பேன் பண்ணு, பிரைவேட் ஸ்கூலை பேன் பண்ணு, சிபிஎஸ்சியை பேன் பண்ணு, உள்ளே விடாத. எதுக்கு நீ 2 விதமான மக்களை உருவாக்குற? அதான் எங்களுடைய அடிப்படை கேள்வி. 2 விதமான மக்களை எதற்காக உருவாக்கின்றாய் என்பதை அடிப்படையில் கேட்குறோம். 2 விதமான சமுதாயத்தை நாம் உருவாக்குறோமா? அதற்கு மாநில அரசிட்ட பதில் இல்லை. சம்பந்தம் இல்லாமல் திருப்பி கொண்டு போய் தொகுதி மறுசீரமைப்பு என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்.